இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து அடிக்கடி சேனல்ல வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பக்கத்துல பெல் பட்டனை தட்டிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. ஆனா வீடியோஸ் வந்து இப்போ ஒரு மாசமா தான். ஏன்னா டைம் இல்ல, அப்படியே ஸ்டார்ட் இங்க இருந்து ஸ்ரீலங்காவில இருந்து இங்க மாத்தி மாத்தி வந்தாச்சு. ஏன்னா நான் ஸ்ரீலங்கா, நீங்க எங்க? நாங்க மலேசியாவா? பட் இப்போ இருக்குது மலேசியால இருக்கோம். ஸோ எல்லாரும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கனால பேசுறது நல்லா வரல, இன்னும் கேமரா பார்த்து பேச வரல, நிறைய விஷயம் வரல. அதனால வந்துடும், இப்போதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்க என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுவே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போய்க்கிட்டு. ஓகே, அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி கேம்ஸ், இந்த கேம்ஸுக்காக ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு நினைச்சோம். அதுல இவ்வளவு பேசிட்டேன். ஸோ இது தனி ஷார்ட்டா வரும். அடுத்த ஷார்ட்ல கேம் பாருங்க. ஹாய், போன வீடியோவில் என்னென்னமோ பேசி ஏதோ இந்த கேம் விளையாட வந்து ஏதோ பேசி சொதப்பி அதை வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இப்போ இந்த கேமோட பேர் என்ன? பேர் தெரியாது, நான் பேர் யோசிச்சுட்டு அப்புறம் வீடியோல நாங்க ஸ்கிரீன்ல வந்து டைட்டில்ல வந்துரும் வீடியோ. பேர் எனக்கு இன்னும் ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒரு 10 கேள்வி இருக்கு, என்கிட்டயும் ஒரு 10 செட் ஆஃப் கேள்வினா சின்ன சின்ன தீஸ் ஆர் தட் விளையாடுற மாதிரி. இதுவா எனக்கு பிடிச்சதுகள்ல 2 ஆப்ஷன் வச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று, பிடிக்காது ஒன்று. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, 2 ஆப்ஷன், அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று. ஸோ அது என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். நான் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்கிட்டயும் அதே 10 இருக்கு, இவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு? நீங்க ஸ்டார்ட் பண்ணு. பீஸா ஓ பர்கர்? மூணுலாம் தேவையில்ல, யாராவது கேள்வி நான் தான் எழுதுனேன். இல்ல சூஸ் நீ 2 எழுதி கொடுத்த, அதுல ஒண்ணு நான் தானே சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். பீஸாவா பர்கரா? எனக்கிட்ட பீஸா, எனக்கு பீஸா பிடிக்கும் எனக்கு, ஆனா இவங்களுக்கு பர்கர் தான் நினைக்கிறேன். பீஸா எப்படா ஆப்ஷன் நான் மாத்தனே, எனக்கு பர்கர் பெருசா பிடிக்காது. ஓகே, செகண்ட் நானு விண்டோ சீட் ஆர் ஏஎல் சீட்? ஏஎல் சீட். விண்டோ சீட் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. விண்டோ சீட் சுத்தமா பிடிக்காது. எத்தனை வாட்டி ஸ்ரீலங்கா மலேசியான்னு போயிட்டு லாஸ்ட் இயர் மட்டுமே 3 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். ஆனா என்னைக்குமே விண்டோ சீட் ப்ரிஃபர் பண்ணதே கிடையாது. நெக்ஸ்ட், பீச் ஆர் மவுண்டன்? மவுண்டன் தான் நினைக்கிறேன், ஏன்னா இவங்க நிறைய மவுண்டன்ஸ்லாம் போயிருக்காங்க. அங்க நிறைய காடு மலைகள் எல்லாம் ஏறி தாண்டி அப்படியே போவாங்க, விட்டு அப்படியே போயிடுவாங்க. பீச் பிடிக்கும், பட் பீச்சா மவுண்டனான்னு வரும்போது பீச்சை விட மவுண்டன் பெஸ்ட். லவுட் மியூசிக்கோ ரொமான்டிக் மியூசிக்? ரொமான்டிக் மியூசிக் தான். ரொமான்டிக் தான். எனக்கு லவுடா ரொம்ப சத்தமெல்லாம் பிடிக்காது. ஓகே, மலேசியா ஒரு ஸ்ரீலங்கா? மாமியார் வீடா தாய் வீடா? எழுதி கொடுத்த எனக்கே வருது. மாமியார் வீடா தாய் வீடா? தாய் வீடு, எல்லாருக்குமே தாய் வீடு தான். ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். மலேசியா பிடிக்கும். இங்க அங்கதான் இருக்கேன், அங்கதான் வாழ்றேன், அங்கதான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் இங்கதான். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு அங்கதான் பிடிக்கும். நான் வந்து சன்ரைஸ் ஆர் சன்செட்? ரெண்டையுமே நீ பார்த்தது இல்லையே. பார்த்தது முக்கியம் இல்ல, பிடிக்கணும். இன்னும் அதுக்கான சான்சஸ் இன்னும் கிடைக்காம இருக்கு, எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போறதுக்கு. எழும்புறது 10:30 மணி 11 மணி. இதுக்கு முன்னுக்கு ஆக்சுவலி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், வீடியோஸ் எடுத்தது இல்ல. சோ நீ சொல்லு முதல்ல சன்ரைஸ். அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு யோசிக்கிறேன், நீ பேசுற கேப்ல யோசிச்சிருவேன். என்ன கேட்டா சன்செட் தான். சன்செட் தான், ஏன்னா நம்ம சன்ரைஸ் எல்லாம் பாக்குற அளவுக்குலாம் நம்ம கிட்ட தெம்பு இல்ல. early bird or night owl? ஆக்சுவலி நைட் அவுல் தான். நம்ம எல்லாரும் நாங்க 2 பேரும் நைட் அவுல் தான். இப்பதான் இதனா பழக ஆரம்பிச்சு எலும்பு சீக்கிரம். எலும்பு இல்ல, அவர் எழுப்பிடுவாரு. நாங்கெல்லாம் எழும்ப மாட்டோம், பின்னாடி ஒருத்தர் தூங்குறாரு, அவர் எழுப்பிடுவாரு. அன்லிமிட்டட் ஃபுட் ஆர் அன்லிமிட்டட் டிராவல்? அன்லிமிட்டட் டிராவல் தான். டிராவல் தான். டிராவல் தான். ஃபுட்டு
அவ்வளோதான். ஃபுட் பிடிக்கும், பட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா அன்லிமிட்டட் ட்ராவல் தான் சூஸ் பண்ணுவோம். கார் ரைட் ஆர் ஹோம்? கார் ரைடா? இப்போ கேட்டா நீங்க கார் ரைட் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அங்க கேட்டா வீடு தான். அதெல்லாம் 24 ஹவர்ல 1 வீக் கூட வெளியவே போகாம வீட்லயே இருக்கிறதுனால இருப்பேன். மூவி ஆர் பிக்னிக்? மூவினா லைக் தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்கற அந்த மாதிரி. பிக்னிக் தான். முன்னாடி மூவி, முன்னாடி தம்பிக்கு முன்னுக்கு மூவி தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ பிக்னிக் தான். இப்போ வந்து மூவிஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸ்லீப் அல்லது நெட்ஃபிளிக்ஸ்? எனக்கு இந்த क्वेश्चन எழுதும் போதே நான் நினைச்சேன் நீ எப்படி ஆன்சர் தான் கொடுத்தா அப்படினு. காதுல அப்படியே போட்டுட்டே அத பாக்குறாங்களோ இல்லையோ அத காதுல எனக்கு என்னன்னா தூங்கிடுவாங்க. அவுட் சைட் ஃபுட் ஆர் ஹோம் குக்ட் ஃபுட்? நான் சமைச்சா ஹோம் ஃபுட். நான் என்ன ப்ரிஃபர் பண்றது? அவுட் சைட் தான். இல்ல ஹோம் ஃபுட். ஆமா ஆமா, ஹோம் ஃபுட் தான். அங்க வந்திருக்கும் போது கூடுதலா ஹோம் ஃபுட் தான். அங்க ஹோம் ஃபுட் தான். இங்க வந்து ரொம்ப அவுட் சைட் ஃபுட் வந்து வீட்டு சாப்பாடு. மேக்ஸிமம் ஒருவேளை வீட்ல இருந்தாலும் மத்த 2 வேளை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மேக்ஸிமம் வெளியே சாப்பிடுறோம். நானா ஸ்வீட் ஓ ஸ்பைசி? ஸ்பைசி தான். ஓகே, ஸ்பைசி தான். ஸ்பைசி தான். உங்களுக்கு ஸ்வீட் வந்து அவ்வளவு பெருசா இல்ல, பிடிக்கவே பிடிக்காது. நான் டீ ஆர் காஃபி? நீ டீ தான். இங்க இருக்கும்போது காஃபி, அங்க வந்து பழகுனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டீ தான். இப்போ டீ தான். ஓகே. ஃப்ளவர்ஸா சாக்லேட்டா? एक्चुअली ஐயோ, ஃப்ளவர்ஸ் ஓ சாக்லேட்? ஃப்ளவர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸ்வீட்டே பிடிக்காதுன்ட்டு அப்புறம் எங்க சாக்லேட்? இந்த சாக்லேட் இல்ல பிடிக்காது தான். பிடிக்கும் ஆனா பிடிக்காது. ஓகே. தீம் பார்க் ஆர் ஜூ? தீம் பார்க். ஏன்னா ஜூ எனக்கு அனிமல்ஸ் அடைச்சு வச்சிருக்கிறது பிடிக்காது. சோ அதனால நான் இந்த வாட்டி வீடியோ போட்டுருப்போம். போனோம் தம்பி இவருக்காக தான் போனோம். நான் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு ஜூல இன்ட்ரெஸ்ட். சார் கொஞ்சம் அனிமல்ஸ் லவர். அதனால அதுக்காக போனது. ரெய்னி சீசனா சம்மர் சீசனா? एक्चुअली ரெய்னி தான் நினைக்கிறேன். ரெய்னி சீசன் தான். ஏன்னா நம்ம இங்க ஃபுல்லாவே சம்மர்ல தான் இருக்கும். நான் அங்க ரெய்னிலேயே தான் பிறந்து வளர்ந்தது. அங்க வருஷத்துல ஒரு 2 மாசம் தான் வெயிலே அடிக்கும். நல்லா நம்ம இருக்க ஏரியால 2 மாசம் தான் வெயிலே அடிக்கும். அந்த வெயிலும் குளு குளுன்னு தான் இருக்கும். அதனால எனக்கு செம்மையா இருக்கும் அங்க இடம்லாம். ரெயின் தான் போகணும், கண்டிப்பா போகிறோம். ஓகே. நான் வந்து பியர்ட் ஆர் க்ளீன் ஷேவ்? பியர்ட் தான். நான் க்ளீன் ஷேவ் பண்ணா நீ கல்யாணமே பண்ணிருக்க மாட்டே. அவ்வளவு மோசமா இருக்கும் மூஞ்சி க்ளீன் ஷேவ்ல. இல்ல மோசம் தான். என்ன உனக்கே முடியாது. எனக்கு தாடி வந்து பியர்ட் வந்து இதுதான். அது ஒரு கம்ஃபர்டபிள். ஹரிஹரன் எஸ்பிபி? ஹரிஹரன் தான். இந்த क्वेश्चन மொத்தம் நான் எழுதுறத மாத்திட்டான். இது அவனோட क्वेश्चन. இது எனக்கு எஸ்பிபி பிடிக்கும். ஆனா ஹரிஹரன் எஸ்பிபின்னு வர்றப்போ ஹரிஹரன் தான். அதே மாதிரி நான் பிரியாணி கடைசி क्वेश्चन இது நமக்கு. என்னோட கடைசி முடிஞ்சு. பிரியாணி ஆர் ஃப்ரைட் ரைஸ்? பிரியாணி. ஏன்னா இப்ப ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னா ஆனா நீ ஃப்ரைட் ரைஸ் அங்க கூடுதலா இங்க உள்ள ஃப்ரைட் ரைஸ் நீ பெருசா சாப்பிட மாட்டேங்கிற. எனக்கு இங்க ஃப்ரைட் ரைஸ் பெருசா பிடிக்காது. இங்க பிரியாணி பெருசா கிடைக்காது. இங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியால. மத்தபடி தூரமான போனா கிடைக்கும். பட் ஐ ப்ரிஃபர் பிரியாணி. எனக்கு பிரியாணி பிடிக்கும். அந்த ஸ்பைசஸ்லாம் பிடிக்கும். ஓகே. என்ன கேட்டா பிரியாணியை விட எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அங்க உள்ள ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அங்க உள்ளது டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைப் என்ன நம்ம அங்க இல்ல என்னன்னா எனக்கு அங்க உள்ள அப்படி பார்த்தா எனக்கு இல்ல இங்க உள்ளது நிறைய எனக்கு பிடிச்சது இருக்கு. இல்ல அதுல வேற வீடியோல பேசிக்குவோம். இப்ப தேவை இல்ல. இப்ப நம்ம கடைசிக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நான் கண்ணாடி புள்ள எனக்கு கண்ணு வேற தெரியல. எவ்வளவு நேரம்? 9 நிமிஷம். பாப்பறேன். ஓகே தான். 9 நிமிஷமா? இல்ல கட் பண்ணிடுவோம். பரவாயில்ல. ஐயோ சரி. ஓகே நம்ம இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பிடிக்கும். இல்ல இப்ப பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு வீடியோ பாருங்களே. என்னோட புலம்பல எல்லாம் புலம்பி வச்சிருப்பேன். சோ இதோட முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய வரும். குவாலிட்டி எல்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். புதுசா வாங்கின மைக் ஒரே ஒரு வீடியோல மைக் வச்சு யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம்.
அப்படி இருக்கு எங்கள் நிலைமை. அவ்வளோ ஞாபக சக்தி 2 பேத்துக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கார் டாக்ஸ்லாம் நிறைய வரதுக்கு இருக்கு. இந்த மாதிரி கார்லயே நிறைய கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்கோம். இனிமே இதுக்கப்புறம் வர போற வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்க. ஆமாம், குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண நிறைய ஐடியாஸ் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.